ஏய், ஸ்லிப்பரை கழட்டிட்டு வா, அப்படியே போகிற. டே அண்ணா வாடா, டைம் ஆயிடுச்சு. டே அண்ணா ஃபோனை கொடு. கோவில் என்ன உனக்கு ஃபோனு? ஹேய், என்ன நீ ப்ரேயர் பண்ணாமல் ஃபோன் பண்ணிட்டுருக்க? கேட்டிசம்ல ஏதோ ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க, புரியல, அதுதான். கேட்டிகிசமில் ஹோம்ஒர்க்கா? என்னது? ஹேய், இது அந்த சில்ட்ரன்ஸோடைய ஜூப்ளி லோகோ தானே இது? என்ன புரியல இதில் உனக்கு? இந்த சிம்பிள் அப்புறம் இது புரியல. அதாவது ஒவ்வொரு யூபிலி நாம் சிறப்பிக்கும் பொழுதும் நம்ம திருச்சபை நமக்கு ஒரு லோகோவை கொடுக்கும். அந்த லோகோ பல்வேறு பொருட்களை உள்ளடங்கிய ஒரு லோகோவாக இருக்கும். அதுபோலவே இந்த ஆண்டு யூபிலி 2025ஆம் ஆண்டு அதனுடைய கருப்பொருளாக எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அப்படின்ற தீமில் தான் நாம் இந்த வருஷத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நாம் அனைவரும் பயணிக்கின்ற திருச்சபையாக இருக்கின்றோம் என்பதை இந்த லோகோ நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதாவது பூமியின் 4 பகுதிகளிலிருந்தும் மனிதர்கள் பயணிப்பதை அந்த லோகோவில் நாம் பார்க்கின்றோம். அதாவது எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அனைவரும் சமம் என்பதை அந்த 4 மனிதர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அவர்கள் 4 பேரும் ஒருவரை ஒருவர் அரவணைத்து செல்வது உலக மக்களை ஒன்றிணைக்க வேண்டிய ஒற்றுமையையும் உடன் பிறந்த உணர்வு நிலையையும் அது எடுத்து காட்டுகின்றது. இந்த 4 மனிதர்களும் கடலில் பயணிப்பது போல அந்த கீழுள்ள கடல் அலைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதாவது மனித வாழ்வின் பயணம் என்பது போராட்டம் நிறைந்தது என்பதையும் அதில் நாம் நம்பிக்கையுடன் எதிர்நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதையும் இந்த கடல் அலை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கடலில் பயணிக்கின்ற அந்த 4 நபர்களும் நம்மை காப்பாற்ற யாராவது வரமாட்டார்களா என்று ஏங்குகின்ற பொழுது சிலுவைதான் வாழ்வின் நங்கூரம் என்பதை தெள்ள தெளிவாக இந்த லோகோ நமக்கு சிறப்பித்து காட்டுகின்றது. எனவே சிலுவையை நோக்கி பயணிக்கின்ற மனிதர்கள் துன்ப அலைகளால் தடுமாறினாலும் சிலுவையின் மீது கண்களை பதித்தவர்களாய் துணிவுடன் முன்னேறி செல்வதை இந்த லோகோ நமக்கு மிக சிறப்பாக எடுத்து காட்டுகின்றது. இவ்வாறு பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டதாக நாம் கொண்டாடவிருக்கும் யூபிலி 2025 எதிர்நோக்கின் திருப்பயணிகளின் லோகோவானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு திருச்சபை நமக்கு கொடுத்த லோகோவுடன் இணைந்து 2 முக்கியமான அம்சங்களை பதிவு செய்கின்றார் நமது அருட்தந்தை ரெய்மண்ட் பீட்டர் அடிகளார் அவர்கள். அதில் முதலாவது நமது சென்னை மயிலை உயர் மறைமாவட்டத்தை குறிக்கும் வகையில் சாந்தோம் பேராலயத்தின் வரைபடமானது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது உலக குழந்தைகள் தினமானது வத்திக்கானில் நடைபெற்றது. அதன் சின்னமாக குழந்தைகளின் கையச்சு வரைந்த படத்தையும் இந்த லோகோவில் அருட்தந்தை அவர்கள் இணைத்திருக்கின்றார். இவ்வாறு பல்வேறு முக்கியமான அம்சங்களை கொண்டதாக இருக்கின்றது இந்த யூபிலி 2025 குழந்தைகள் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் இந்த லோகோவானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதில் உனக்கு என்ன புரியல சொல்லு? புரிஞ்சது, ஆனால் ஜூப்ளிக்கும் குழந்தைங்களுக்கும் என்ன சம்மந்தம்? குழந்தைங்க நீங்கள் தான் நம்ம திருச்சபையினுடைய எதிர்கால தூண்களே. அதனால தான் நானே நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்ற தலைப்பில் இந்த குழந்தைகளுக்கான ஜூபிலியை நம்ம ரெய்மண்ட் ஃபாதர் குழந்தைங்க உங்களுக்காக ஏற்படுத்தியிருக்காங்க. அது தெரியாதா உனக்கு? தம்பி டைம் ஆகுதுப்பா. இதோ போயிடுறேங்க்கா. எப்போலாமா? எனக்கு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி தரியா? சரி வா இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். வா போகலாம்.